சார், இன்னைக்கு தனியார் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஒரு கேள்வி கேட்கும்போது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, அது காங்கிரஸ்காரர்களுக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்கள் கட்சிக்கு ஒரு கருத்து, ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு கருத்து இருக்கு. எங்கள் கட்சி தலைவர்கள் அவருடைய கருத்தை சொல்றாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கருத்தையும் கட்சியுடைய கருத்தையும் தமிழ்நாட்டில் என்ன நாட்டு நடப்புன்ற பற்றி சொல்லியிருக்காரு. இது எல்லோரையும் சேர்ந்து உட்காந்து பேசி எங்கள் அகில இந்திய தலைவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. இதில் அவர் இப்படி சொல்லிட்டாரு, இவர் இப்படி சொல்லிட்டாரு, இதனால கூட்டணிக்குள்ள ஒரு பிணக்கு இருக்குமா, பிரச்சனை இருக்குமா, விரிசல் வரமா அப்படின்னு நிறைய பேர் இதை காத்துட்டு இருக்காங்க. அது மாதிரி எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய அங்கமாக இருக்கின்ற அதிமுகவையும் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டு நலனை, தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டு கொடுத்தவர்கள், தாரை வார்த்து கொடுத்தவர்கள், தமிழ்நாட்டு மக்களை முதுகில் குத்தியவர்கள், தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றியவர்கள். இப்ப இந்த நிதிநிலை அறிக்கை, ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது ஒரு வாரத்துக்கு முன்னாடி. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அறிவிப்பு கிடையாது. இதை யாரு கேட்கணும்? இப்ப நாங்க நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம். இந்தியா கூட்டணி சார்பா, மதச்சார்பற்ற கூட்டணி சார்பா, தொழிற்சங்கங்கள் எல்லாரும் சேர்ந்து காலை ஒரு ஆர்ப்பாட்டம், மாலை ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம். ஏன் அதிமுக வாயை திறக்கல? இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்களே. தமிழ்நாட்டு நலனில் அக்கறை இல்லாதவரை நீங்க எப்படி மக்களை போய் பார்க்க போறீங்க? எப்படி தேர்தலை சந்திக்க போறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு விபரம் இல்லாதவங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க, திட்டங்கள் தீட்ட மாட்டீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான சிந்தனையில் உள்ளவங்களுக்கு எப்படி வாக்களிப்பாங்க? அதனால இது இந்த தேர்தலை சந்திப்பது அரசியல் கட்சிகள் என்பதை விட தமிழ்நாட்டை, தமிழ் மண்ணை பாதுகாக்கும் கூட்டணி எங்களுடைய கூட்டணி. தமிழ்நாடு மதவாத சக்திகளும் தான் மோத போறோம். ஆட்சியில் பங்கு இல்லை அப்படின்னு தேசிய தலைமை எப்போது இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்? எங்க தலைமை பேசுவாங்க, ரெண்டு பேரும் பேசுவாங்க. அதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற இறுதி முடிவை முதலமைச்சர் தான் எடுக்கணும்னு ஏற்கனவே நீங்களே வலியுறுத்தி இருந்தீங்க. அவர் தெரிவிச்சிட்டாரு தமிழ்நாட்டுக்கு இது ஒத்து வராது அப்படின்னு. அப்போ அந்த அஜெண்டாவை க்ளோஸ் பண்ணதா என்ன? சரி, இப்ப என்ன ஆயிடுச்சு? இதுல கேக்குறேன், இதுல என்ன பிரளயம் ஏற்பட்டு போச்சு சொல்லுங்க. இப்ப எங்க நிர்வாகிகள் என்ன எழுதுறாங்கன்னா 2006-11 நமக்கு அந்த வாய்ப்புகள்லாம் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடியும் ஒரு சமயங்கள்ல வந்துச்சு, ஆனா பயன்படுத்தாம விட்டுட்டோம் சொல்றாங்க. கரெக்ட். 2006 நான் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இல்ல. அப்ப யார் இருந்தாங்களோ அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அது சரியான விடை கிடைக்கும். எல்லா கேள்விகளும் ஒரு மைய கேள்வி நோக்கி தான் நகருது. என்ன அப்படின்னா இந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற விஷயத்த முதல்ல முன்மொழிஞ்சது பேசினது வெரி வெரி சிம்பிள்ங்க. இதை போய் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிடாதீங்க. ஒருவர் கேட்கிறார், இன்னொருவர் தமிழ்நாட்டுக்கு உகந்ததில்லைன்னு சொல்றாரு. எங்க தலைமையும் தமிழ்நாட்டுடைய தலைமையும் சேர்ந்து பேசி இதற்கு ஒரு தீர்வு காண்பார்கள். இதனால என்ன பிரச்சனை இருக்கு? எல்லோருக்கும் பேச்சு உரிமை இருக்கு, எழுத்து உரிமை இருக்கு, கருத்து உரிமை. அவங்கவுங்க கருத்து அவங்கவுங்க சொல்றாங்க. ஆனா முடிவு பண்ண வேண்டியவங்க யாரு? தமிழ்நாட்டு தலைமையும் தேசிய தலைமையும் முடிவு பண்ண போறோம். எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் இங்க இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. இதனால உடனே சொல்லிட்டாரு இப்படியா, இடது பக்கமா, வலது பக்கமா, பின்புறமா, எப்படி இதெல்லாம் இந்த ஸ்பெகுலேஷன்லாம் தயவு செய்து மீடியாவில் உருவாக்காதீங்க. இது தமிழ்நாட்டு மண்ணை காப்பதற்கான தேர்தல். ஏன்னா அஇஅதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து பேசி வர விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா பிளாக் கூட்டணியில காங்கிரஸ் திமுக அவருடைய கூட்டணியானது ஒரு பிளவுல தான் இருக்கு, இன்னும் அவங்க முடிவுக்கு வரல. ஏன் அது என்னன்னா, அவங்க பார்வை என்னன்னா, பாஜகவுடைய பார்வை பிளவுபடுத்தியே பழக்கப்பட்டவர்கள், பிளவுபடுத்தியே பழக்கப்பட்டவர்கள் பிளவுன்னு தான் சொல்லுவாங்க. சிக்கலிலேயே வாழ்ந்து கொண்டு சிக்கல் தான் சொல்லுவாங்க. பாத்தியா என்ன சொன்னார் ஆரம்பத்துல? கரூர் சம்பவத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க. என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? விசாரிச்சிட்டு இருக்காங்க, உண்மை வெளியே வரும், எல்லாம் விசாரிக்கிறாங்கல்ல அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? பாத்தியா தாவேகா கூடி பறகுது, வந்துருச்சு, காலம் கணைஞ்சு போச்சு, பழம் நழுவி பாலில் விழுந்து போச்சு, எல்லாம் சொன்னாரா இல்லையா? இப்ப என்ன சொல்றாரு? ஊழல்வாதி, நீங்க திரைப்படத்துல இவ்வளவு ஊழல் பண்ணிருக்கீங்க, நீதிமன்றமே சொல்லிடுச்சு. ஒரு மனிதனுக்கு எத்தனை வாய் இருக்கும், எத்தனை முகம் இருக்கும்? நாங்க அப்படிலாம் பேச மாட்டோம். எங்க கூட்டணி இன்டாக்டா இருக்கு, பேச்சுவார்த்தை எங்களுடைய அகில இந்திய தலைமை இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல முடிவு ஏற்படும். நேற்றுக்கு நாங்க சொன்னோம், காலதாமதமாகுது. எங்களுடைய தோழர்கள் தலைவருடைய கருத்தை புதுடெல்லியில உங்களை மாதிரி தொலைக்காட்சி தோழர்கள்லாம் கேட்கும் போது சொன்னோம்.
நீண்ட நெடிய நாட்கள் தேவைப்படுது. ஏன்னா ஒரு சாதாரண சக்தியை வேணா ஜனநாயக சக்தின்னா நம்ம அவளை ஈஸியாக வந்து எளிதாக எதிர்கொள்ளலாம். இது உண்மையே இல்லாத ஒரு சக்தி, என்ன பேச போகுதுன்னு தெரியாது, உண்மைக்கு புறம்பா பேசும். ஒரிசாவுக்கு போனா தெரியுமா, ஒரிசாவுடைய கஜனா சாவி யாருக்கிட்ட இருக்கு, ஒரு தமிழங்கிட்ட இருக்குன்னு பேசுவார். பீகாருக்கு போனா பீகாருடைய தொழிலாளர்கள்லாம் தமிழ்நாட்டில் எவ்வளவு சித்திரவதைப்படுறாங்க தெரியுமா அப்படின்னு பேசுவார். 2 முகம். 3வது முகம் மலேசியாவில் போய் பேசுறார், தமிழ்நாடு தான் உலகத்துக்கே முதன்மையானது. நான் பாருங்க ஜெய்சங்கருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் கொடுத்துருக்கேன், அவர் ஒரு தமிழர். நிர்மலா சீதாராமனுக்கு நிதி அமைச்சர் 9 பட்ஜெட் போட்டாங்க, அவர் ஒரு தமிழர். ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதி, அவர் ஒரு தமிழர். முருகன் அவர் ஒரு தமிழர். இதெல்லாம் ஊருக்கு ஏற்ற மாதிரி நாட்டுக்கு ஏற்ற மாதிரி பேச தெரிஞ்சவங்க. யார் யாரெல்லாம் எப்படிலாம் வந்து மாழை வலையில் சிக்க வைக்கணுமோ அதில் சிக்கி இருப்பது தான் இப்போ அதிமுக. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கும் தமிழ்நாட்டு மண்ணை பாதுகாப்பதற்கும் தமிழ்நாடுடைய கலாச்சாரம் கலை பண்பாடு இலக்கியம் எல்லாத்தையும் பாதுகாப்பு பெட்டகம் கூட்டணி. அதனால எங்களுக்குள்ளேயே பேசி நாங்கள் தீர்த்து கொள்வோம், பிரச்சனை எதுவுமே கிடையாது. இதை இவர் சொல்லிட்டாரு அவர் சொல்லிட்டாரு அப்படின்றது பெருசாக்க வேண்டாம். தேங்க்யூ. நாங்க அது மாதிரி ஆலோசனை ஒரு நிமிஷம் நாங்க ஆலோசனையே சொல்ல அறவேக்காட்டுத்தனமா யாராவது பேசுறாங்கன்னா நான் பதில் சொல்ல முடியாது. அது இது அறவேக்காட்டுத்தனம் தான் சொல்லணும். நான் எங்கெங்க பேசினேன்? மதுரையில திரு ராமதாஸ் அவர்கள் கூட்டணிக்கு வந்தால் ஏற்றுக்கொள்ளீர்களா கேட்டாங்க. இதுக்கு பதில் நான் கிடையாதுங்க, முதலமைச்சர்கிட்ட போய் கேளுங்க, அவர் தான் முடிவு பண்ணுன்னு சொன்னார். அதுக்கு மேல எங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம்? பேசவே இல்லை. உடனே ஒரே ஒரு தொலைக்காட்சி வந்து அதை திருச்சி போடுறாங்க. உடனே அதை பார்த்துட்டு ஒருத்தர் கண்டனம், ஒருத்தர் என்ன இது, என்ன நியாயம் இருக்கு அதுல? அதனால நம்ம வந்து நல்லதே தான் தெரியும். ரைட். இந்தியா கூட்டணி தலைவர்கள் கலக்கத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காரு. திமுக இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு மதிப்பது இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு. அவர் தான் கலக்கத்தில் இருக்காரு, தந்தை கிட்ட கலக்கத்தில் இருக்காரு, கட்சியில கலக்கத்தில் இருக்காரு, தேர்தல் ஆணையத்தை கலக்கினா என்ன நடக்குதுன்னு தெரியாது. இன்னும் அதுக்கு மேல நிறைய கலக்கங்கள்லாம் இருக்கு. நாங்க எந்த கலக்கமும் இல்லை. இந்த மண்ணை நேசிப்பவர்கள், தேசத்தை நேசிப்பவர்கள், இது வந்து ஒரு நாள் 140 ஆண்டு கால வரலாறு சிறப்பு மிக்க கட்சி காங்கிரஸ் பேரியக்கம். அதிகாரத்துக்கு மட்டும் ஏற்படுத்தப்பட்ட கட்சி இல்லை. இந்திய தேசத்தை ஒற்றுமையாக எல்லா மக்களுக்குமான தேசமாக இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திய கட்சி காங்கிரஸ் பேரியக்கம். காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு நிறைய வந்து பொறுப்புகளும் மக்களை பாதுகாப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஓகே. வெகு விரைவில் சந்திப்போம். கண்டிப்பா சந்திப்போம். ஒத்து வராது அப்படிங்கிறதுல நீங்க உடன்படுறீங்களா சார்? கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. அது சரியான? நான் தான் திருப்பி சொல்றேன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, இந்திய தேசிய காங்கிரஸ் எங்களுடைய அகில இந்திய தலைவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டோம், நீங்க தேர்தலை எங்களுக்கு பேசி முடிச்சு கொடுங்கன்னு. இந்த பேச்சுவார்த்தை அகில இந்திய தலைமை தான் முடிவெடுக்கும். அகில இந்திய தலைமையும் தமிழ்நாட்டுடைய தலைமையும் பேசி முடிவெடுப்பாங்க. எத்தனை முறை சொல்றது? இதில் நான் கருத்து சொல்றதுக்கு என்ன இருக்கு? அந்த டிமாண்ட் தேசிய தலைமை வைக்கிறது வாய்ப்புகள் இருக்கா சார்? கூட்டணி ஆட்சி அந்த யூகங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அவங்க பேசுவாங்க. தேசிய தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கண்டிப்பா எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன முடிவு எடுக்குதோ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முழு ஒத்துழைப்பு கொடுக்கும். அசெப்ட் பண்ணிக்கலாம். தலைவர்கள் சொல்றாங்க விஜயோட கூட்டணி வச்சு கேரளா மாதிரி மாநிலங்கள்ல நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், அதை யோசிக்கலாம். எனக்கு தெரியல அதெல்லாம். ரைட்.